ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பறவை. இது பாருங்கள், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இந்த பறவை பார்த்ததில்ல. இது எங்கே இருக்குன்னா குவைத்தில் இருக்குது, சரிங்களா. அதை நான் ரோட்டில் நடக்க முடியாமல் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு பூனை வேறு நின்றுச்சு. அந்த பூனையும் கடித்து சாப்பிட்றக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதை பிடிச்சி கொண்டு வந்தேன். அந்த கால் இருக்குல்ல, அந்த 2 கால்லையும் முடி சுற்றிருந்துச்சு பார்த்துக்கோங்க. முடியை நான் சிசர் வச்சு கட் பண்ணி தான் இருக்குது பாருங்கள். சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு ஃபுட்டு கொடுத்தேன், சாப்பிடல. அப்புறம் வாட்டர் கொடுத்தேன், வாட்டரும் குடிக்க மாட்டேன்ட்டு. அது பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. அது நடக்கவும் மாட்டேங்குது. சரி, இப்போ வெளியில் விட்டோன்னா பூனை எலியெல்லாம் பிடிச்சிரும். இங்கே நிறைய பூனையும் எலியும் வெளியில் நிற்கிது. இது லைட்டாக தான் நடந்து போகுது, பறக்க முடியல. ஏன்னா இது ரொம்ப ஸ்மால் பேர்டு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப குட்டி பேர்டு. அதுக்கு பறக்க முடியலன்னு நினைக்கிறேன். அதனால எப்படி இருக்குது. நான் அப்படி பத்திரமா வச்சுருக்குறேன். மார்னிங் அதுக்கு ஏதாச்சும் பண்ணலாம். இப்போ நைட் ஆகிட்டனால அது ஒன்றும் பண்ண முடியல. அது பாதுகாப்பாக மட்டும் இங்கே இருக்கட்டும்னு வச்சுருக்குறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், யாராச்சும் இந்த பறவையோட நேம் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.